அதனாலதான் நான் மதுவையும் சரி பரோட்டாவையும் சரி வேண்டாம், நமக்கு தேவையில்லை. மதுவையும் பரோட்டாவையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு பரோட்டா சாப்பிடணுமா சாப்பிடவே கூடாது? நிச்சயமா சாப்பிடக்கூடாது. நான் ஏன் அதை திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட பெரிய விமர்சனமே வச்சாங்க. பரோட்டாவை எனக்கு ஒன்றும் பரோட்டாங்கிற ஒரு வார்த்தை மேலேயோ இல்லை அந்த உணவு மேலே ஒரு பெரிய பழிச்சொல் கொடுக்கணுங்கிறதோ திட்டமெல்லாம் கிடையாது. அந்த பரோட்டாவுக்கான மூலப்பொருள் மைதா இருக்கு இல்லையா, இந்த மைதாவுடைய சிக்கல்களை பற்றி மருத்துவ உலகம் பல ஆய்வுகள் செய்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த மைதா எப்படி வருது, ஒரு தடவை ஒரு லெக்சரில் ஒரு பெண்கள் கல்லூரியில் பேச போனப்ப மைதா எப்படி வருதுன்னு தெரியுமான்னு கேட்டால் பல பேர் ஒரு கிழங்குலேருந்து வருதா, உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்குல வருமா, அவங்களுக்கே தெரியல. கோதுமையை பட்டை தீட்டி அதில் இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டு வெறும் மாவு தாண்டா மைதாங்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் அந்த மைதால அலாக்சான்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அலாக்சான்ங்கிறது நேரடியாக கணையத்தினுடைய பீட்டா செல்களை அழிக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் படித்த காலத்திலிருந்து என்னைக்கு நான் அதை படித்தனோ அதே நேரத்தில் தான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு பேட்டி கொடுத்தாரு. மதுரையை சுற்றி பரோட்டா மிக அதிகம், இந்த பரோட்டா சாப்பிட்றதுனால 2 பிரச்சனை, ஒன்று சர்க்கரை கூடுறது, அதிக அளவில் மாரடைப்பு இங்கே வர்றதுக்கும் அது காரணம்னாரு. அந்த செய்தியும் அலாக்சான் மிகப்பெரிய அளவில் அதில் இருக்குது. அந்த அலாக்சான் நேரடியாக கணையத்தை தாக்கக்கூடியதுன்னு படித்ததுக்கு அப்புறம் தான் வேணாண்டா இந்த மைதா வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னோம்னா 2 காரணம். ஒன்று, இந்த பரோட்டாவை தயாரிக்கிறதுக்கு அவங்க இடுபொருளாக சேர்க்குற மைதா, அப்புறம் இந்த பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய பொருட்களில் சேரக்கூடிய மிக அதிகமான உப்பு, காரம், கொழுப்பு, எண்ணெய் அவசியத்துக்கு அதிகமாக நீங்கள் ஒரு மீன் குழம்பு வைக்கும் போதோ ஒரு சாம்பாருக்கு வைக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு குழம்புக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறதை விட 3 மடங்கு 4 மடங்கு இதில் சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள். அதை நடுஇரவில் சாப்பிட்றது, அப்புறம் ஒரு ஏழை மக்களுக்கு வெகுஜன ஒரு மக்களுக்கான எளிய உணவாக அது இருந்தது. ஏன்னா விலை குறைவு, கடுமையாக வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு டக்குன்னு வயிறை பசியாத்துறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு மனதில் ஒரு கிளர்ச்சி கொடுத்தது. மைதா இனிக்கும். அந்த பரோட்டா, அதுவும் பரோட்டாங்கிறது வெறும் மைதா மாவு மட்டும் இல்லை, அதில் சக்கரை போடுறாங்க, அதில் வெண்ணெய் ஊற்றுறாங்க, அதில் எண்ணெயை விட்டு முட்டையை போட்டு எல்லாம் போட்டு தான் அதை செய்கிறாங்க. ஸோ இத்தனை விஷயம் அதில் கேடான பொருள் இருக்குங்கிறதுனால அதை சாப்பிட்றத ரொம்ப பெருமையாகவும் அதை ஒரு மகிழ்ந்தோ எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறதுனால அது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்கிறோம். அது இதை எப்போவாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு சொல்கிறோன்னு வைங்களேன், அது ஏற்றுக்கொள்ளவே படாது. நீங்கள் மதுவுனாலும் சரி, எந்த பொருள் தீங்கு கிடைக்குமோ அதில் ஏதோ ஒரு சின்ன பயன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை எப்போவாச்சு கொஞ்சோங்கிற ஒரு வெகுஜன நிலைப்பாடுகளை போய் கிடையாது. தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதனால தான் நான் மதுவையும் சரி பரோட்டாவையும் சரி வேண்டாம், நமக்கு தேவையில்லை. மதுவையும் பரோட்டாவையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு அந்த அளவுக்கு, ஏன்னா அப்படி அந்த மது அளவுக்கு அது ஒரு தீங்கு இல்லைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மது இன்னொரு வகையான அத்தனை வன்முறைக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் மதுவாக பார்க்குறேன். அதனால அதை வேண்டாம். பல பேர் என்கிட்ட சண்டை போடுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை உலகம் முழுக்க மது இருந்தனா எல்லாம் அவனை பற்றி நான் போயிட்டு ஆவும் பேசுவாங்க, அதனோட சந்தை எப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு. எனக்கு அது தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் இல்லையா, கல் வேண்டான்னு. அந்த நிலைப்பாடு அவர் எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் அன்னைக்கு இருந்த சமூகத்தில் கல் ஒரு முக்கியமான ஒரு உணவாகத்தானே இருந்திருக்கு. அதை மீறுறார் இல்லையா, ஒரு இயல்புலேருந்து ஒரு மீறல் வருது. ஏன் மீறல் வருது? அவர் அந்த சமூகத்தில் அந்த திருவள்ளுவருங்கிற தனி மனிதரோ இல்லை திருவள்ளுவரோடு சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுமோ சேர்ந்து இதை சாப்பிட்றதுனால இது ஒரு மிகப்பெரிய சமூக தீங்கு நிகழ்கிறது அப்படின்னு நினச்சி தானே வேணாங்கிறாங்க. அப்போ அது மாதிரி நாம சில விஷயங்களை வெகுஜன மக்களுக்கு பொதுத்தளத்தில் இருந்து சொல்வதற்கு சில குரலை ஓங்கிதான் ஒலிக்கணும். அந்த மாதிரி தான் நான் இப்போ நான் என்னுடைய மொபைலை வச்சிருக்கேன் டாக்டர், அதுக்குள்ள ஒரு வீடியோ ஏதோ ஒன்று வருது, நான் கிளிக் பண்றேன், யூடியூப்குள்ள போறோம், கிளிக் பண்றேன். நல்ல ஒரு பசுமையான இலையில நிறைய ஆவி பறக்கிற பிரியாணி வச்சுக்கிட்டு, நிறைய கோழி எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ருசிச்சு வேகமா சாப்பிட்றத நான் பார்க்குறேன். அது உண்மையாவே அவர் வேகமா சாப்பிட்றாரா இல்லை வீடியோ தான் வேகமா செஞ்சிருக்கதா? அவ்வளவு வேகமாக சாப்பிட்றது இது எப்படி சரி? தவறுதான், அதுவும் தவறுதான். அதாவது அது சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் செய்யப்பட்ட ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உணவு அப்படிங்கிறது பசியும் ருசியையும் தாண்டி சில விஷயம்